ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்ற அழைப்பை நான் கேட்டபோது அகமகிழ்ந்தேன். எருசலேமே, இதோ நாங்கள் அடியெடுத்து வைத்து உன் வாயில்களில் நிற்கின்றோம். எருசலேம் செம்மையாக ஒன்றிணைத்து கட்டப்பட்ட நகராகும். ஆண்டவரின் திருக்குலத்தார் அங்கே செல்கின்றனர். இஸ்ராயல் மக்களுக்கு இட்ட கட்டளைகளின் இணங்க ஆண்டவரது பெயருக்கு அவர்கள் நன்றி செலுத்த செல்வார்கள். எருசலேமில் சமாதானம் நிலைத்திருக்கும்படி வேண்டிக் கொள்ளுங்கள். உன்னை விரும்புவோர் வளமுடன் வாழ்வார்களாக. நம் கடவுளாகி ஆண்டவரின் இல்லம் இங்கே இருப்பதால் உன்னில் நலம் பெறும்படி நான் மன்றாடுவேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் பாதர் அந்தோனியாரின் திருவுருவத்தை தாங்கி இந்த தேரினை ஆசீர்வதியும். இந்த தேர் பவனி வருகிடமெல்லாம் இறைவாக்கள் செயல்படுவதாக, உண்மை ஒளி வீசுவதாக, அருள் என்றும் நிரப்பப்படுவதாக ஆண்டவரை கிறிஸ்துவை கொண்டாடுகின்றோம். அருள் நிறைந்த மரியாதையை வாழ்க. தந்தைக்கு மகனுக்கு இன்னும் பார்க்கிறதாக. ஆமென். தந்தையாந்தோனியா தயவுடன் கருணை செய்வார், தன்னை காவல் செய்வார், தருணத்தில் உதவி செய்வார். தந்தையாந்தோனியா தயவுடன் கருணை செய்வார், தன்னை காவல் செய்வார், தருணத்தில் உதவி செய்வார். இயேசுவே திணிப்பார், என் குரல் கேட்டிடுவார். இயேசுவே திணிப்பார், என் குரல் கேட்டிடுவார். ஏழைக்கு வரம் வருவார், என்றென்றும் துணை வருவார். தந்தையாந்தோனியா தயவுடன் கருணை செய்வார், தன்னை காவல் செய்வார்,